ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் கிளாஸ் ரூம் ஆஃப் அனிமே சீரிஸோட சீசன் 2ஓட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து கரேசாவை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட முடியை பிடிச்சி டார்ச்சர் பண்ணதும் இல்லாமல் அவள் அழுகிறதே வீடியோ எடுத்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காளுங்க. இதை பார்த்துட்டு இன்னொரு பையன் தடுக்கலான்னு பார்த்தனா அதே நம்மளோட ஹீரோ தடுத்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டே இருக்கான். கடைசியில் அவனும் கோவப்பட்டுட்டு என்னோட கையை விடுறா, அங்கே நம்மளோட கிளாஸ் பொண்ணை போட்டு 3 பொண்ணுங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை போய் தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவளை விட்டுருங்கடி அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அந்த 3 பொண்ணுங்களும் இந்த வந்துட்டான் காப்பாத்துருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பையனை போய் கரேசாவா கிட்ட உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தள்ளிப்படா, உன்னை நான் கேட்டேன், நான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி உன் வேலையை மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லி அவனும் கத்திட்டு போயிடா. அப்படி போய் காப்பாற்றின ஒரு குத்தமாடி அப்படின்னு சொல்லி அவனும் முடிச்சுட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோவும் அவரோட நடவடிக்கை எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டே தான் இருக்கான். அன்னைக்கு ராத்திரியே கரேசாவை ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹிராட்டா ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். அந்த இடத்துல போய் கரேசாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் அந்த இடத்துக்கு ஹிராட்டா வந்திருக்க மாட்டான். அந்த 3 பொண்ணுங்க தான் வந்திருப்பாங்க. அவங்க வரும்போதே அந்த ரீகான்ற பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட தான் நம்ம கரேசாவை பிரச்சனை பண்ணான்னு சொல்லி இந்த 3 பொண்ணுங்களும் போட்டு கரேசாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரேசாவை பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரேசாவை ஓடி போனான்னு பார்க்கும்போது அவள் தள்ளி விட்டு திரும்ப அவளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கூல்லையும் கரேசாவுக்கு பயங்கரமாக டார்ச்சர்லாம் நடந்திருக்கும். உடனே அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவா. அந்த ரீகான்ற பொண்ணை அனுப்பி உனக்காண்டி தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீ போய் அவளை போய் அடிடி அப்படின்னு சொல்லி அடிக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த பொண்ணாக தான் இருக்கா. அவள் லேசாக மட்டும் அடிக்கிறா. இப்படிலாம் அடிக்கக்கூடாது, சப்புன்னு கண்ணத்திலே ஒன்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சத்துன்னு ஒரு அறைய விடுறா. இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடிக்க அந்த பொண்ணுக்கே அது ரொம்ப பிடிச்சி போயிடும். ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக நடந்துக்க ஆரம்பிச்சிருவா. கரேசாவும் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி எவ்வளோ அழுகு பாப்பா. ஆனால் அந்த பொண்ணுங்க விடுற மாதிரியே தெரியாது. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்மளோட ஹீரோ பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். கடைசியில் அந்த பொண்ணுங்களும் நல்லா அடிச்சு போட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் கரேசாவால் அந்த இடத்துல இருந்து போகவே முடியாது. அங்கே உட்காந்து அழுதுகிட்டே தான் இருப்பா. அப்போ நம்மளோட ஹீரோ அந்த இடத்துல போய் நிற்பான். அந்த பொண்ணுங்க அவனை போட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே கூட அவனால் ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவளும் ஹிராட்டாக்கு கால் பண்ணுறக்காண்டி போவா. எனக்கு நல்லாவே தெரியும் ஹிராட்டா அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது கரேசாவாக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாது. நீ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே தான் இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்கூல்லேயுமே கூட இதே விஷயம் தான் நடந்திருக்கு. அது மற்றவங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தான் உனக்குன்னு ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்போ வேணாலும் இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கரேசாவை நம்ம ஹீரோ அடிக்கிறக்காண்டி வரா. அப்போ அவளோட கையை பிடிச்சிட்டு ஏண்டி இவ்வளோ நேரம் அவனை போட்டு அடிச்சாக, அவளை அடிக்க வைக்கல, நீ என்னை அடிக்க வரியா? கரேசாவா என்ன கேட்குறான்னா, உனக்கு என்கிட்டேருந்து என்ன தான் வேணும், என்னோட பாடி தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், உன்னோட பாடி தான் எனக்கு வேணும், உன்னோட காலை விரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே அவளும் வேறு வழி இல்லாமல் காலை விரிச்சிடுறா. ஆனால் நம்மளோட ஹீரோ சும்மா தான் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நீ மற்றவங்க அடி வாங்குறத மோசமான விஷயம் என்ன தெரியுமா, உன்னோட பழைய விஷயங்களை பற்றி நீ யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்கிறது தான். அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லும்போது கரேசாவா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்கவே மாட்டேங்குது, என்னை எல்லாருமே புள்ளி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதை தான் கிட்டத்தட்ட கடந்த 9 வருஷமாக நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். என்னால் இதுலேருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவள் அழுக ஆரம்பிச்சிடறா. உடனே நம்ம ஹீரோவும் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறான். அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா, இவ்வளவு நேரமா கரேசாவை போட்டு அந்த 3 பொண்ணுங்களும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் அந்த பொண்ணுங்க உன்னை டார்ச்சர் பண்ணா இந்த வீடியோ நான் ஸ்கூலில் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ மிரட்ட ஆரம்பிச்சிட்டு இந்த வீடியோ மட்டும் ஸ்கூலில் காமிச்சினோம்னா கண்டிப்பாக அந்த 3 பொண்ணுங்களுமே இந்த ஸ்கூலை விட்டே விரட்டிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு அவங்களும் ஒன்று எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி கரேசாவை கேட்கும்போது இனிமேல் ஹிராட்டாவோட வேலையை நானே பண்ணுறேன், நான் உன்ட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சத்தியம் பண்ணுறேன், இனிமேல் உனக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்குவேன், இனிமேல் நான் சொல்கிறத மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். நமக்குள்ளே இருக்கிற டீலிங் அதுதான், நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செஞ்சிடும்னா உனக்கு எதுவுமே ஆகாமல் நானும் பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு டீலிங்கை பேசுகிறான். அதுக்கு நம்ம கரேசாவும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒரு கொஸ்டினே கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ கொஸ்டின் கேட்குறான். ஆனால் அது என்னன்னு சொல்லி நம்ம காட்டவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ போய் அவங்களோட டீச்சரை போய் மீட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி நம்ம டீச்சர் கேட்கும்போது பாயிண்ட்ஸை வச்சு என்ன வேணாலும் வாங்கலாம்ல, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட அந்த சீனு கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் எடுத்து காட்டுறாங்க. அப்போ அந்த டிஸ்கஷன் ரூம்லேயே நம்மளோட ஈச்சினோஸை படம் தூங்க ஆரம்பிச்சிருப்பா. அடுத்த நாள் நம்மளோட ஹீரோ அந்த ரூமுக்கு வரும்போது ஈச்சினோஸை தூக்கத்திலிருந்து முடிச்சிடறா. நான் இந்த டிஸ்கஷனை முடிச்சதுக்கப்புறமா டயர்டாக இருக்குன்னு சொல்லி இதயத்திலே தூங்கிட்டேன். எனக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், உனக்கு உண்மையாகவே கிளாஸ் சேர்க்க போகணுன்னு ரொம்ப ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் ஆசை கிடையாது, ஆனால் போகிறதா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் மட்டும் கிளாஸ் சேர்க்க போயிட்டேன்னா நான் நினச்ச எல்லாத்தையுமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஈச்சினோஸையுமே சொல்லிடுறா. தெரியாது அவனோட பர்சனல், நான் ஏன் எதுக்கு அப்படிலாம் சொல்லி எதுவுமே நோண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா கிளாஸ் டீல இருக்கிற மற்ற 2 பசங்களும் உள்ளே வந்துடுறாங்க. எனக்கு நீ ஆல்ரெடி இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்டு பூரா தனியாக ஈச்சினோஸை கூட இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ திரும்பவும் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ கிளாஸ் பிள்ளை இருக்கிற இன்னொரு பையன் எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நம்ம டிஸ்கஷனில் ஒரு யூஸுமே இல்லைனா கண்டிப்பாக அந்த விஐபி தான் ஜெயிக்க போகிறான், அதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் எடுத்துடலாம், நம்ம எல்லாருமே ஒத்துமையாக இருந்து யார் தான் அந்த விஐபி அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்க தான் போகுது, அப்படி இல்லைனா விஐபி மட்டும் ஜெயிச்சுட்டு அவனுக்கு மட்டும் தான் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்.
அதுக்கு பேசாம நம்ம எல்லாருமே யார் தான் விஐபி அப்படின்ற விஷயத்த ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யார் அதெல்லாம் ஒத்துக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபோன் எடுத்து வெளியே காட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்ப கண்டிப்பா யார் விஐபின்ற விஷயம் கண்டுபிடிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கிளாஸ் ஏல இருக்கிற பையன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா அவ்வளவு பெரிய ரிஸ்க்லாம் யாருமே செய்யவே முடியாது. யார் தான் விஐபி அப்படின்ற விஷயத்த நீ கண்டுபிடிச்சிடலாம். நைட் வரை யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டுமே தனியாவே ஆன்சர் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மட்டுமே எஸ் பாயிண்ட்ஸும் கிடைச்சு பிரைவேட் பாயிண்ட்ஸும் கிடைச்சிடும். அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப ஈச்சினோஸ் நீ எதுக்கு எவ்வளவு பயப்படுற? உனக்கு என்ன கிளாஸ் ஏல இருந்துட்டு கீழே வரக்கூடாதுன்னு நினைக்கிற? நாங்க எதுக்கு அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? எங்களுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சுனா நாங்களும் கிளாஸுக்கு முன்னேறி போவோம்ல. நீ யாருக்குமே எஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற? நாங்க எங்களுக்காவது அட்லீஸ்ட் கிடைக்கணுமே நினைக்கிறோம். நாங்க ரிஸ்க் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈச்சினோஸ் சொல்லிடுறா. அந்த பையன் என்ன சொல்றான்னா, நான் தான் ஐடியா கொடுத்தேன். அதனால நானே ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். என்னோட போனை நானே எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனே வெளியே காமிச்சிடறான். உடனே ஈச்சினோஸையும் ஃபோன் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிடறா. உடனே நம்மளோட ஹீரோவை எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிடறான். பக்கத்தில் இருக்கிற பசங்களாம் அடப்பாவி நீ எதுக்கு அவசரப்படுற, நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தோன்னா அவங்கவுங்க ஃபோன் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட கரைசவும் ஃபோன் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டா. இபிக்கி ஃபோன் எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணு மட்டும் காமிக்காமே இருக்கா. ஏன் நீ எதுவும் விஐபியா இருக்கியா அப்படின்னு சொல்லி இபிக்கி கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. கிளாஸ் ஏ மட்டும் தான் காமிக்க போறது இல்லை போல, மற்ற எல்லாருமே காமிங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே காமிச்சிட்டாங்க. ஆனால் கிளாஸ் டீல அந்த கண்ணாடி போட்ட பையன் மட்டும் காமிக்கவே இல்லை. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, யாருமே இப்பயே ஆன்சர் பண்ணிட்டு அவங்களோட கிளாஸுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. எல்லாருமே பொறுமையாக இருந்துட்டு நைட்டு ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அவன் பேசுகிறத வச்சு பார்க்கும்போதே தெரியுது அவன் தான் விஐபின்னு சொல்லிட்டு. கடைசியில் அவன் நான் தான் விஐபின்னு சொல்லி ஒத்துக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறானா, எல்லாமே நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே சுற்றி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக கவலைப்படாத, நான் ஒன்றும் துரோகம்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் எல்லாருமே நைட்டு தான் ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிளாஸில் இருக்கிற பசங்க மட்டும் குறுகுறுன்னு சிரிக்கிறாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது அவங்க துரோகம் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் நம்மளோட ஹீரோ கண்டிப்பாக தெரியும் எப்படியும் எவனாச்சும் வந்து துரோகம் பண்ண தான் போகிறான். அதனால தான் நான் ஏற்கனவே பிளானை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்றதை காட்டுறாங்க. அன்றைக்கி முதல் நாள் நைட்டே நம்ம ஹீரோ போய் அந்த கண்ணாடி போட்ட பையன்ட்ட சொல்லியிருப்பான், நான் தான் விஐபி, ஆனால் நீ யார்கிட்டையுமே சொல்லாத, அதுக்கு பதிலாக நீ தான் விஐபின்னு சொல்லிடு, நம்ம வேணா ஃபோனை மாற்றிக்கலாம், அப்போ நீ தான் விஐபின்னு சொல்லி எல்லாமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிளான் பண்ணிட்டான். உடனே ஈச்சினேசவும் அதே இடத்துலயே நம்மளோட ஹீரோக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடா. ஆனால் அந்த கண்ணாடி போட்ட பையன்கிட்ட இருக்கிற ஃபோன் தான் அடிக்குது. அப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணா உன்னோட ஃபோன்லேயே ரிங்கு வருது அப்படின்னு சொல்லி ஈச்சினேசை கேட்குறா. அப்போ அதே இடத்துலயே கிளியராக மாட்டிக்கிட்டாங்க. ஓ அப்பனா எனக்கு கொஞ்சம் உண்மையான விஐபியா, எல்லாருமே செஞ்சு எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா, கிளாஸ் டீல இருக்கிற எல்லாருமே பிளான் பண்ணி தான் எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற பையன் அடப்பாவில கிளாஸ் டீல்லாம் சொல்லாங்கடா, எனக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பையனும் இதுக்கு தான் நான் அப்பயே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி தலையை தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா எல்லாருமே போனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறா, எல்லாமே நீ நினச்ச மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் என்ன பிளான் பண்ணணும் அது கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். ஏடா இப்போ தானடா மாட்டினீங்க, திரும்பவும் நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு செகண்ட் குழப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுக்கு முதல் நாள் நைட்டு வந்து கரைசவா கிட்ட நம்ம ஹீரோ ஏதோ கேட்டிருப்பான். அது என்னன்னா உண்மையான விஐபியே நம்ம கரைசவா தான். அந்த விஷயத்தை தான் நம்ம ஹீரோ வந்து அவட்ட கேட்டிருப்பான். ஆனால் நீ தான் விஐபின்ற விஷயத்தை யார்ட்டையுமே நம்ம சொல்லவே வேணாம். அதனால அவங்க ரெண்டு பேருமே ஃபோனை மாற்றிக்குவாங்க. அவன் ஃபோனை மாற்றினதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி போட்ட பையன்கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்து அவன் தான் விஐபின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறமா அந்த பையன் போய் நான் தான் விஐபின்னு சொன்னாலுமே கூட அவனை தான் எல்லாருமே விஐபின்னு நினைப்பாங்க. அவன் ஃபோனை மாற்றும் போதே சிம் கார்டை சேர்த்தே மாற்றிடுவான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் யாராவது ஒரு ஆள் ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்குவாங்கன்னு. அந்த சிம் கார்டை மாத்திரக்காண்டி தான் என்னால் பாயிண்ட்ஸை வச்சு இதை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் கிட்ட போய் நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். இப்போ சிம் கார்டை மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ தான் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த கண்ணாடி போட்ட பையன்கிட்ட போய் ஃபோனை மாற்றிருப்பான். இப்போ மாட்டாலுமே கூட இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் தான் மாட்டுவாங்களே தவிர கடைசி வரையும் கரைசவா தான் அந்த விஐபி அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாமே போயிடும். அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோவும் கரைசமாக பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஈச்சினோஸ் நடந்து வந்துடா. பரவாயில்ல நீங்கள் நல்லா தான் பிளான் பண்ணீங்க, ஆனால் கடைசியில் எப்படியே மாட்டிக்கிட்டீங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிளான் பண்ண சொல்லி யார் தான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோவும் வழக்கம் போல எல்லாத்தையுமே பிளான் பண்ணது ஹோரிகிதா தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் உண்மையான விஐபி கரைசவா தான் அப்படின்ற விஷயமே நம்மளோட ஈச்சினோஸுக்கே தெரியாது. அவன் இன்னமும் நம்மளோட ஹீரோ தான் விஐபி, ஏதோ பிளான் பண்ணிட்டான், நம்ம எப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. இப்போ மொத்த டெஸ்ட்டுமே முடியுது. கடைசியில் ரிசல்ட்டை சொல்கிறாங்க. கிளாஸ் ஏ வந்து -200 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. கிளாஸ் பியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கிளாஸ் சி மட்டும் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. கிளாஸ் சியில் வந்து நம்ம ஹீரோட பிளான் மட்டும் கரெக்டாக சக்ஸஸ் ஆயிருக்கும். அதனால் அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். எப்படியோ கிளாஸ் சி தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரீவனும் வந்துடுறான். எப்படியோ நான் சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டே பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரீவனும் ரொம்ப ஓவரா சீன் போடுறான். அவன் வந்தவொடனே என்ன சொல்லனா, துரோகின்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என்னால் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும். உன்னோட கிளாஸ்லேயே ஒரு துரோகி இருக்காங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம கிளாஸில் துரோகியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நான் உனக்கு ஏற்கனவே ஒரு ஆஃபரை கொடுத்தேன், நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு கிளாஸ் ஏவையும் பியும் ஜெயிச்சிடலான்னு, நீ தான் வேணான்னு சொல்லிட்ட, கண்டிப்பாக அந்த முடிவுக்கு நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி ரீவன் அங்கே வந்து கிளம்பி போயிடுறான். இதே இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.